கியர் 5 லூஃபியை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒன் பீஸில் ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே அந்த கியர் 5 இருந்தது. ஸோ அந்த கியர் 5 உடைய சீக்ரெட்ஸ் என்ன, அந்த கியர் 5னா என்ன, அது எப்படி அன்லாக் ஆச்சு, அதோட பவர் என்னன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மூலியமா லூஃபி எப்படி இன்னும் பவர்ஃபுல்லாக மாறுவான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஒன் பீஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து லூஃபியோட கியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லூஃபிக்கு இன்னும் பவர் கொடுக்குது. அந்த வகையில் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு புது கியரை லூஃபி அவைக்கன் பண்ணுவானான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் லூஃபி கியர் 5 அவைக்கன் பண்றான். ஸோ கியர் 2ல பார்த்தீங்கன்னா லூஃபிக்கு ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி அதிகமாகவே இருக்கும். அதே கியர் 4ல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாம் அவர் பைரட் கிங் ஆகிறதுக்காக அவருடைய லிமிட்டை விட்டு அதிகமாக ட்ரெயின் பண்ணி இந்த பவர்ஸ்லாம் அட்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கும் ஒரு சில மெயின் மைனஸ் பாயிண்ட் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம லூஃபி பண்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரீமான பைரட் கிங் பொசிஷனுக்கு தான். மற்ற கியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்பேர் பண்ணும்போது கியர் 5 வந்து அவைக்கன் பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸைட்மெண்ட் ஆனதும் இல்லாமல் அந்த புது டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய மிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அந்த கியர் 5னா என்ன, அது மூலியமா லூஃபி எப்படி பவர்ஃபுல்லாக மாறுவான்னு இப்போ பார்க்கலாம். இப்போயே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்னன்னா நம்ம லூஃபியோட டெவில் ஃப்ரூட் ஒரு ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் லூஃபியோட டெவில் ஃப்ரூட் ஜோன் டைப்பாக இல்லாமல் பேரமிசியா டைப்பாகவே இருந்தால் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அது ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட்டாக இருந்தால் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த கியர் 5 பீக் ஆஃப் ரப்பர் மேன் இப்போ ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கியர் 5ன்றது லூஃபியோட டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங். இதனால ஹாக்கியை அவருடைய பவர்ஸில் பிளெண்ட் பண்ண முடியும். இந்த கியர் 5th டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாது, இந்த என்விரான்மெண்ட்டையே மனிப்புலேட் பண்ண முடியும், அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம லூஃபி தண்டரை கையில் பிடிச்சிருப்பாரு, அந்த மாதிரி தான். அண்ட் லூஃபியால சர்ஃபேஸை கூட ரப்பராக மாற்ற முடியும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கும்போது லூஃபியால ஃப்ரீயாக ஃபீல் பண்ண முடியும். இப்போ லூஃபி அவருடைய கியர் 5 எப்படி அன்லாக் பண்ணாருன்னு பார்க்கலாம். நம்ம லூஃபியோட ஜர்னியில் நம்ம லூஃபி அவருடைய பாடியை லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஃபைட்லன்னு கிடையாது, ஒரு மெயின் ஃபைட் வந்துச்சுன்னா சொல்கிறேன். லூஃபியோட பாடி பவர் மட்டும் இல்லாமல் அவருடைய டெவில் ஃப்ரூட் பவரும், அந்த ஃப்ரூட்டுக்கு டோட்டலாக எவ்வளோ பவர் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணுவார். அப்படி லூஃபி அவருடைய டெவில் ஃப்ரூட் பவரை கைடோ கூட ஃபைட் பண்ணும்போது அவைக்கன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த அவைக்கனிங் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட் யூசரும் டெவில் ஃப்ரூட்டும் ஒன்னா ஜாயின் ஆகும்போது இந்த ஒரு அவைக்கனிங் நடக்கும். ஆக்சுவலாக டெவில் ஃப்ரூட் யூசருடைய மைண்ட் அண்ட் பாடி அந்த டெவில் ஃப்ரூட்டை கேட்ச் பண்ணிச்சுன்னா, அதாவது அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல டெவில் ஃப்ரூட் அவைக்கனிங் நடக்கும். கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, தப்பாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம லூஃபி பேரமிஷியா டெவில் ஃப்ரூட் அவைக்கன் பண்ணியிருக்கிறதுனால அவரோட சரௌண்டிங்ஸையும் அவரோட டெவில் ஃப்ரூட்டால அஃபெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம லூஃபியே அவரோட சரௌண்டிங்ஸை ரப்பராக மாற்றிருப்பாரு. அந்த மாதிரி தான் பேரமிஷியா டைப்புக்கு இருக்கும். ஸோ நம்ம லூஃபி அவரோட ஃப்ரெண்ட்ஸை சேவ் பண்ணணும் அண்ட் பைரட் கிங்காக மாறணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட டிஃபீட் ஆனதுனால லூஃபியோட கியர் 5 அவைக்கன் ஆச்சு. சாரி, கியர் 5 கிடையாது, டெவில் ஃப்ரூட். இப்போ அவைக்கனிங்க பார்த்தாச்சு. இப்போ கியர் 5 உடைய பவரை பற்றி பார்க்கலாம். நம்ம லூஃபிக்கு இந்த கியர் 5 மூலியமா நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி பவரும் கிரியேட்டிவிட்டியும் நம்ம லூஃபிக்கு இருக்கு. ஸோ லூஃபியால அவருடைய பாடியை எப்படி வேணா யூஸ் பண்ண முடியும் அண்ட் அந்த என்விரான்மெண்ட்டை எப்படி வேணா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம லூஃபிக்கு ரப்பரோட ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால அவரால் எந்த ஒரு அட்டாக்கும் ஈஸியாக டாச் பண்ண முடியும் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்கோட டேமேஜையும் அவரால் ஏற்றுக்க முடியும். அண்ட் அவருடைய ஃபிளெக்சிபிலிட்டியால நிறைய ஸ்ட்ரென்த் அவருக்கு இருக்கு. இது கூட அடிஷ்னலா லூஃபியோட கியர் 5 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹாக்கியை என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதன் மூலியமா லூஃபியோட டிஃபென்சிவ் எபிலிட்டிஸ் அதிகமாகுது. ஸோ இந்த கியர் 5ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல். லூஃபி இந்த பவரை எந்த அளவுக்கு புஷ் பண்ண போறாருன்னு நமக்கு தெரியாது. இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம லூஃபியால ஈஸியாக டாச் பண்ண முடியும், ஃபைட் பண்றதுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தும் பவரும் கிடைக்கும் அண்ட் அவரால் ரொம்ப பெருசாக கூட டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே தான் கியர் 5ஓட பவர்ஸ். இப்போ இந்த கியர் 5 எப்படி நம்ம லூஃபிக்கு ஃபியூச்சர் பேட்டில் ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா பிளாக் பியர்ட் விசஸ் லூஃபி இந்த ஃபைட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒருவேளை அந்த ஃபைட் வந்துச்சுன்னா அந்த ஃபைட்ல கியர் 5 ரொம்ப டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிளாக் பியர்ட் கிட்ட டார்க் ஃப்ரூட்டும் ட்ரெமர் ஃப்ரூட்டும் இருக்கு. அதே மாதிரி நம்ம லூஃபி அவருடைய கியர் 5 அன்லாக் பண்ணதுனால ரியாலிட்டி பெண்டிங் பவர்ஸ் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம லூஃபி அந்த தண்டரை கையில் பிடிச்சாரு இல்லையா, அதுதான் இங்க ரியாலிட்டி பெண்டிங் பவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி பிளாக் பியர்ட் அவருடைய டார்க் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம லூஃபி அவருடைய ரியாலிட்டி பெண்டிங் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆர் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் நம்ம லூஃபி கிட்ட இருக்கும்போது அவர் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஈமோவை கூட டிஃபீட் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கு. முடிஞ்சா பிளாக் பியர்டுக்கும் லூஃபிக்கும் ஃபைட் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்ற ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம லூஃபியோட டெவில் ஃப்ரூட் பேரமிஷியா டைப்பா இருந்தா என்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ அதே ஜோன் டைப்பா இருந்துச்சுன்னா என்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஹிட்டோனோமி. மாடல் வந்து நிக்கா. இந்த நிக்காவா சன் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாடலை என்னதான் சன் கார்டுன்னு சொன்னாலும் நம்ம லூஃபி எந்த ஒரு ஃபயர் டைப் அட்டாக்ஸும் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபயர் டைப்னு சொல்ல முடியாது, சன்னை பேஸ் பண்ண எந்த ஒரு ரெஃபரன்ஸும் அந்த கியர் 5ல கிடையாது. கியர் 5 மீன்ஸ் அந்த ஜோன் டைப் டெவில் ஃப்ரூட் கூட வச்சுக்கோங்க. ஸோ நம்ம லூஃபி கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு சன் ரெஃபரன்ஸும் கிடையாது.
அதுதான் ஏன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம லூஃபிக்கு இப்போ வரைக்குமே அவருடைய டெவில் ஃப்ரூட் ஒரு பேரமிஷியா டைப்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அது ஒரு ரப்பர் ஃப்ரூட்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் அவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மேபி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படலாம். இதை தவிர்த்து நான் பேரமிஷியா டைப்புக்கு என்னென்ன பவர் சொல்லியிருந்தனோ அதே தான் இப்போ ஜோன் டைப்புக்கும் இருக்கும். அதாவது இந்த பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல். பட் லூஃபியால இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது மேபி அவரால் அந்த ஏன்ஷியன் வெப்பன்ஸையும் சீக்கிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஜுனிஷான்ற ஒரு கிரியேச்சர் நம்ம லூஃபியோட கியர் 5 ஃபார்மோட கனெக்ட் ஆகியிருக்கு. அந்த ஜுனிஷா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து ஜாய் பாய்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே நிக்கான்றதும் ஜாய் பாய்ன்றதும் வேற வேற. நிறைய பேருக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கு. நிக்கான்றது பார்த்தீங்கன்னா ஒரு காட், அதே மாதிரி ஜாய் பாய்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைரட் இந்த வேர்ல்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வானோவில் நம்ம லூஃபி கைடோ கூட ஃபைட் பண்ணும்போது ஒரு ரீஇன்கார்னேஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அது என்னன்றது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஸோ ஜாய் பாய்ன்ற ஒரு கேரக்டர் வானோவில் 800 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்பியர் ஆவாருன்றது லூஃபியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம லூஃபியை நிறைய பேர் ஜாய் பாய்ன்னு தான் ரெஃபர் பண்றாங்க. ஈவன் இந்த ஜுனிஷாவை தவிர்த்து இப்போ எக்கெட்ல ரீசெண்டா எமத்துன்ற ஒரு ரோபோட்டை காமிச்சிருப்பாங்க. அந்த ரோபோட் கூட நம்ம லூஃபியை ஜாய் பாய்ன்னு தான் ரெஃபர் பண்ணோம். அண்ட் அந்த ஜாய் பாயோடைய பவர் எப்படி இருக்குன்னு ரீசெண்டா மங்கா படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஜாய் பாய் பத்தியும் நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ இந்த கியர் 5 ஆக்டிவேட் ஆகும் போதெல்லாம் ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன்ற ஒரு சவுண்ட் ஆக்டிவேட் ஆகும். சவுண்டுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மியூசிக். கண்டிப்பா அதை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு சவுண்டால இப்போ சொன்ன அந்த எமத் ரோபோட்டே ஆக்டிவேட் ஆகுது. அது என்ன சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு கூட தெரியல. அதே மாதிரி அந்த ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் மியூசிக் கூட என்னன்னு தெரியல. இதுக்கப்புறமா நம்ம லூஃபி கியர் 5ல நிறைய டைப்ஸை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. லைக் கியர் 4ல ஸ்னேக் மேன், டேங்க் மேன் அந்த மாதிரி ஒரு டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த கியர் 5ல நம்ம லூஃபி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ நம்ம லூஃபி எல்பாஃப்ல இருக்காரு. அந்த எல்பாஃப்ல பாத்தீங்கன்னா ஜெயன்ஸ் உடைய கடவுள் பாத்தீங்கன்னா நிக்கா. அந்த இடத்துக்கு நம்ம லூஃபி போயிருக்கிறதுனால அங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படலாம். ஸோ இதுதான் இந்த கியர் 5 உடைய பவர்ஸ்ன்னு சொல்றதை விட டீடைல்ஸ் அதிகமாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு மிஸ்டேக் இந்த கண்டென்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது தப்பா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாளையில இருந்து அக்டோபர் ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால டெய்லி வர எபிசோட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். எந்த குவாலிட்டி அண்ட் எந்த அனிமே வேணும்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் டெய்லி அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.